போர்ட் கிளியரா தெரியுதா? இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் பைதர்ஸ் தேற்றம். மூன்றாம் தவணையில முதலாவது பாடம் உங்களோட எல்லா பாடமும் நாங்க ரிவைஸ் பண்ணுவோம். இந்த டேர்முக்குரிய பாடங்கள் மட்டும்தான் செய்ய போறோம். செமினார் போட்டு உங்களுக்கு மிச்ச பாடங்கள் எல்லாம் பழைய பாடங்கள், தேற்றங்கள், நிறுவல்கள் எல்லாமே ஒன்றும் விடாம செய்து விடப்படும். அப்ப என்னென்ன பாடம்டா மூன்றாம் தவணைக்கு இருக்குமாண்டா? முதலாம் பாடம் பைதர்ஸ் தேற்றம் இருக்கும். ரெண்டாவது திரிகோண கணிதம். மூன்றாவது தாயங்கள். நாலாவது சமநிலிகள். அடுத்தது வட்ட நாட்பக்கள், தொடலிகள், அமைப்புகள், தொடைகள், நிகழ்தகவு. 9 பாடம் பெறும். முதலாவது நாங்க பைதர்ஸ் தேட்டம் பார்க்க போறோம். சரியோ? சரியா, பைதர்ஸ் தேட்டம் பார்க்க போறோம். பைதர்ஸ் தேட்டம் என்னண்டா, இப்ப நீங்க முக்கோணிகள் படிச்சிருப்பீங்களானே, சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. 8ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு எல்லாம் வகுப்புலயும் படிச்சிருப்பீங்க. முக்கோணிகள் என்னென்ன முக்கோணி இருக்கு? குறுங்கோண முக்கோணி இருக்கு, திரிகோண முக்கோணி இருக்கு, சாவக முக்கோணி இருக்கு. சரியா? குறுங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி, செவ்வக முக்கோணி, செங்கோண முக்கோணி. சரியா? செங்கோண முக்கோணி. இங்க நாங்க படிக்க போற பாடம் செங்கோண முக்கோணியை வச்சுதான் படிக்க போறோம். குறுங்கோண முக்கோணியில என்ன வகையான முக்கோணிகள் இருக்கு? சாவக்க முக்கோணிகளை படிச்சிருப்பீங்க. சாவக்க முக்கோணியெல்லாம் 3 பக்கங்களும் சமன். 3 பக்கங்களும் சமன். பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் எவ்வளவு? 60 வகை. சாவக்க முக்கோணிக்கு எவ்வளவு வரும்? இப்ப இது சமவக்க முக்கோணி என்றா அகக்கோணங்கள், இந்த கோணங்களா அகக்கோணங்கள் சொல்லுவோம். எத்தனை வகையா இருக்கும்? 60 வகையா இருக்கும். ஒவ்வொன்றும் 60 வகை என்று வரும். சரியோ? அதே மாதிரி இருசமவர்க்க முக்கோணியும் வரும். இருசமவர்க்கம் என்ன? 2 பக்கங்கள் சமன். அப்ப 2 பக்கங்கள் சமனாவாத இருசமவர்க்க முக்கோணி. இதுல 3 பக்கமும் சமன் ரெண்டு வரும். இதுல 2 பக்கம் மட்டும் சமன் ரெண்டு வரும். சரியா? 2 பக்கங்கள் சமன்டா பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் என்ன? சமனா இருக்கு. இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். அப்ப 3 கோணத்துல கூட்டுதொகை படிச்சிருக்கிற கோணத்துல கூட்டுதல் 180 ரூபாய். சரியோ? இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கு. இப்ப இது விரிகோண முக்கோணம். விரிகோண முக்கோணிலையும் என்னென்ன இருக்கலாம்? 3 பக்கமும் சமனா இருக்கலாமோ? சமபக்க முக்கோணத்தை கொண்டிருக்கும் விரிகோண முக்கோணி. விரிகோண முக்கோணியில சமபக்க முக்கோணி வராது. ஏன்? விரிகோண முக்கோணியில இந்த கோணம் விரிகோணம். இந்த கோணம் கோணத்துக்கு எதிரான பக்கம் என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். இந்த கோணத்துக்கு எதிரான பக்கம் பெருசா இருக்கும். சரியோ? ஆனா இது சமபக்க முக்கோணம் வரலாம். இப்ப இந்த 2 பக்கமும் இந்த 2 பக்கமும் சமனா இருக்கலாம், சமன் இல்லாமையும் இருக்கலாம். இதுலயும் அப்படித்தான். 3 பக்கமும் சமனா இருக்கலாம், சமன் இல்லாமையும் இருக்கலாம். முக்கோண முக்கோணியில். ஆனா இருக்கிற வகையில தெரிஞ்சு வச்சிருப்போம். இது சமபக்க முக்கோணி, சமபக்க முக்கோணி ரெண்டும் கூர்கோண முக்கோணிக்கே வரும். ஆனா விரிகோண முக்கோணிக்கு இது சமபக்க முக்கோணி மட்டும்தான் வரும். இந்த பக்கமும் இந்த பக்கம் சமனா இருக்கும். இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் சமனா இருக்கும். இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் சமனா இருக்கும். சரியோ? இருசமபக்க முக்கோணி தான் விரிகோண முக்கோணத்துல வரும். எல்லாத்தையும் 3 பக்கமும் சமன் இல்லாம இருக்கு. இதுலயும் 3 பக்கம் சமன் இல்லாம இருக்கு. இது இனி இங்க பார்க்க போற பாடம் செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணியை வச்சுக்கொண்டு தான் பைதர்ஸ் தேட்டம் படிக்க போறோம். இப்ப செங்கோண முக்கோணி என்ன தெரியும்? செங்கோண முக்கோணியில ஒரு கோணம் செங்கோணமா இருக்கும். ஒரு கோணம் செங்கோணமா இருக்கும். இப்ப ஏபிசி என்ற முக்கோணியில வி கோணம் என்ன இருக்கும்? வி கோணம் செங்கோணமா இருக்கும்.
ஏபிசி என்ற முக்கோணியில பி கோணம் செங்கோணமா இருக்கும். செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம் என்று சொல்லுவோம். செங்கோணத்திற்கு எதிராக உள்ள பக்கம் செம்பக்கம். சரியா? இது இந்த செங்கோணத்தை வச்சு கொண்டு சொல்ல போறோம். மற்ற ரெண்டு பக்கங்களும் அயல் பக்கங்கள். சரியா? அப்ப இது செம்பக்கம், இது ரெண்டும் அயல் பக்கம். இதுகளை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் பைதர்ஸ் மெத்தேட சொல்ல போறோம். சரியோ? செங்கோண முக்கோணி விளங்கிட்டுதா? செங்கோண முக்கோணி என்ன மாதிரி? சரியோ? இப்ப இந்த செங்கோண முக்கோணியில 3 கோணத்தின் கூட்டுத்தொகை 180 வாகை. சரியோ? இது 90 வாகை. இது 90 வாகை என்றால் 3 கோணம், இந்த கோணம் ஏ கோணம், சி கோணம், பி கோணம், 3 கோணத்தையும் கூட்டினா 180 வாகை. பி கோணம் வந்து 90 வாகை. 90 வாகை என்றால் மிச்சம் 3 கோணம் தானே 180. அப்ப 180 90 கோணம் எவ்வளவு? 90. அப்ப மிச்ச 2 கோணத்தின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 90 வாகையா இருக்கும். இவர் 90 மிச்ச 2 கோணத்தின் கூட்டுத்தொகை இந்த கோணத்தின்றையும் கூட்டுத்தொகை 90 இருக்கும். 2 கோணத்தின் கூட்டுத்தொகை வந்து 90 இருக்கும். சரியா? அப்ப இனி பைலர்ஸ் எடுத்துட்டு வரும். இப்ப என்ன பைலர்ஸ் செய்யறோம்னா, செம்பக்கத்தின் மீது வரையப்படுற சதுரத்தினுடைய பரப்பளவு. செம்பக்கத்தின் மீது, இந்த செம்பக்கம் இருக்கல்லோ, இந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். இந்த செம்பக்கத்துக்கு மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு வந்து மற்ற இரு பக்கங்களின் என்ன? இந்த பக்கமும் இந்த பக்கம், இந்த 2 பக்கங்களின் மீது வரையப்படுற சதுரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். செம்பக்கத்தின் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியோ? அப்ப இந்த பரப்பளவு என்ன? சதுரம் தானே. சதுரத்துக்கு என்ன வாய்வாடு? நிரந்தரம் தானே பரப்பளவு. அப்ப இது சி அண்டா, இதுவும் என்ன? சி. இது சி அண்டா, இது சி. இது பி அண்டா, இதுவும் பி. இது ஏ அண்டா, இது ஏ. அப்ப இந்த பரப்பளவு வந்து இந்த 2 பக்கங்களின் மீது வரையப்படுற சதுரங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம். ஏ இதுல பரப்பளவு என்ன? இந்த சதுரத்தின் பரப்பளவு ஏ என்றா இதுவுமே நிரந்தராகடம் ஏ வர்க்கம். இதுல பரப்பளவு என்ன? பி தர பி, பி வர்க்கம். 2 பரப்பளவின் கூட்டுத்தொகை தான் மூன்றாவது இங்க செம்பக்கத்தின் மீது வரையப்படுற பரப்பளவு கூட்டுது சமன். சரியோ? ஏ வர்க்கத்தை பி வர்க்கத்தை இந்த பரப்பையும் இந்த பரப்பளவையும் கூட்டிக்க இந்த பரப்பளவு வரும். அப்ப ஏ வர்க்கம், இங்க பி வர்க்கம், இங்க வரும் சி வர்க்கம். அப்ப இதன் மீது வரையப்படுற பரப்பளவும் இதன் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு இந்த 2 கூட்டுத்தொகையும் எது செம்பகத்தின் மீது வரையப்படுற பரப்பளவு கூட்டுத்தொகை சமன். சரியா? ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம். இது விளங்குதா? தேட்டம் விளங்குதா? தேட்டம் விளங்காட்டி கேளுங்க. தேட்டம் விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தேட்டத்தை வச்சுக்கொண்டு தான் கணக்கு கேள்விகள் பார்க்க போறோம். அடுத்த பாடம் உங்களோட திரிகோண கணிதம் ஒன்று இருக்கு, அதுக்கும் இந்த தேட்டங்கள் தேவை. சரி, திருப்பி இருக்க சொல்றேன்னா, பைலட் செட்ல வழியா பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களில் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியோ? இப்ப உங்களுக்கு வசனமா எழுதுற, இது ஒரு சதுரம் 3 வைக்கிறேன். இது 2, இது 3. அப்ப முதலாம் சதுரத்தினதும் பரப்பளவு
சக இரண்டாம் சதுரத்தின் பரப்பளவு தெரியும். முதலாம் சதுரத்தின் பரப்பளவு இரண்டாம் பரப்பளவின் கூட்டுத்தொகை மூன்றாம் சதுரத்தின் பரப்பளவு இது தெரியும். இதுக்கு நீங்க பேர் வச்சு சொல்லலாம். சதுரத்துக்கு என்னோட பேர் வைப்பீங்க? ஏபிசி எல்லாம் வச்சாச்சு. அப்ப நாங்க அடுத்த என்ன வைக்கணும்? பில போவோம். பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். ஏபிசி வந்துடுது. அப்ப இது டி, இது இ, எஃப், ஜி. ஹெச், ஐ, ஜே, கே. சரியோ? சதுரம் முதலாம் சதுரம் இது என்ன? பி எஸ் ஆர் கியூ. பி கியூ ஆர் எஸ். ഇതിന്റെ പേരെന്നെ സൗരം DEFG. സരിയോ? DEFG. ഇതിന്റെ പേരെന്നെ സൗരം HKJI. മൂന്നാം സൗരം ഉണ്ടായിരുന്ന S PQRS ന്റെ പോടണ PQRS. சரியா? சதுரம் PQRS ന്റെ പരപ്പളவையும் சதுரம் DEGF பரப்பளவு, அதாவது இரண்டாம் சதுரம். இது முதலாம் சதுரம், இது இரண்டாம் சதுர பரப்பளவு. அங்க சதுரம் HIJK என்ற பரப்பளவுக்கு சமம். சரியோ? இதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த சதுரத்தின பரப்பளவு என்ன? A பெருக்கினா A வர்க்கம். BA நிலந்தர அகலம் தானே பரப்பு. B வர்க்கம். இங்க என்ன? CA பெருக்கினா C வர்க்கம். இதான் பைதரஸின் தேற்றம். சரியோ? இந்த தேற்றத்துல என்னன்னு பார்க்க போறோம்டா, ஒரு செங்கோண முக்கோணியில இது இவற்ற நீளம், இது இவற்ற நீளம், இது செம்பக்கத்தின் நீளம். சரியோ? இப்ப வேகோட என்ன வந்திருக்குது? A வர்க்கம் சக B வர்க்கம் சமன் C வர்க்கம். அதாவது இந்த பக்கத்தின் வர்க்கம் இந்த பக்கத்தின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை செம்பக்கத்தின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியோ? A வர்க்கம் சக B வர்க்கம் சமன் C வர்க்கம். இந்த பக்கத்தின் வர்க்கத்தின்டையும் இந்த பக்கத்தின் வர்க்கத்தின்டையும் கூட்டுத்தொகை செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாகும். சரியோ? இது விளங்குதா? விளங்காட்டி கேளுங்க. இதுதான் முக்கியமா. திருப்பி விளங்கப்படுத்தணுமா? திருப்பி விளங்கப்படுத்தணுமா? விளங்காட்டி கேளுங்க. கிளியர் தான் எல்லாருக்கும்? ஓகே. ஏன்னா இதான் கடன், இந்த சமன்பாடு தான் தேவை. சரியா? செங்கோண முக்கோணிக்கான சமன்பாடு. அப்ப பைதர் சைட்டை மட்டும் ஹெடிங்கா போட்டுட்டு இந்த சதுரத்தை போட்டு எழுதி வை. சரியா?
போட்டு எழுதிட்டு நான் தரவிலக்கணம் சொல்றேன், அதை ஒரு எழுதுங்க. பைதர்சன் தேட்டம் மட்டும் கீழே போட்டுட்டு இதை பைதர்சன் தேட்டம் மட்டும் போட்டு இதை எழுதி போட்டு பைதர்சன் தேட்டம் மட்டும் சின்ன நான் கீழே போட்டுட்டு நான் சொல்றதை எழுதுங்க. ஒரு செங்கோண முக்கோணியின் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது செம்பக்கத்தின் மீது வரையப்படும் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு செங்கோணத்தை ஆக்கும் செங்கோணத்தை ஆக்கும் ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு செங்கோணத்தை ஆக்கும் செங்கோணத்தை ஆக்கும் மற்றைய பக்கங்களின் மீது மற்றைய பக்கங்களின் மீது செங்கோணத்தை ஆக்கும் மற்றைய பக்கங்களின் மீது வரையப்படும் வரையப்படும் மற்றைய பக்கங்களின் மீது வரையப்படும் வரையப்படும் சதுரங்களின் சதுரங்களின் வரையப்படும் சதுரங்களின் சதுரங்களின் பரப்பளவுகளின் சதுரங்களின் பரப்பளவுகளின் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும். சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்று சொல்லிட்டு அந்த இதை போட்டு வைங்க. எது? ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம். ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம். அதை எழுதிட்டு இந்த முக்கோணி இருக்கல்லோ செங்கோண முக்கோணிய போட்டுட்டு செங்கோண முக்கோணிய போட்டுட்டு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம் இதை எழுதுங்க. அப்போ பைதர்சேட்டம் என்னன்னு கேட்டா எழுத தெரியணுமே. பைதர்சேட்டம் என்றது என்ன? செம்பக்கத்தின் மீது வரையப்படும் ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது மற்றைய செங்கோணங்களை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களில் செங்கோணத்தை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியோ? இப்ப அடுத்தது சொல்ல போறேன். ஒரு செங்கோண முக்கோணியில் அந்த செங்கோண முக்கோணியை போட்டுட்டு எழுதுங்க. ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கமானது நீளம்தானே செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் நீளத்தின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் நீளத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் நீளத்தின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். மற்ற இரு பக்கங்களின் நீளத்தின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியோ? இது விளங்கிட்டுதானே? சரி. விளங்கலாம். இதான் அந்த சாவி. இதை போட்டு வைக்கணும். ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் ஏசி வர்க்கம்
இந்த வர்க்கத்து இந்த பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் இந்த பக்கத்தின் நீளத்தின் வர்க்கம் இந்த பக்கத்தின் நீளம் என்ன சொல்லுவோம் ஏபி இந்த பக்கத்தின் நீளம் பிசி இந்த பக்கத்து சம்பக்கத்தின் நீளம் ஏசி சரியோ கீழே உங்களுக்கு தெரியலையா கீழே எழுதி வைக்கும் ஏபியானது செங்கோணத்திற்கு அயல் பக்கம் செங்கோணத்திற்கு ஏபி என்று போறாங்க ஏபி பிசி மட்டும் போடுவோம் இதுதான் ஏபி பிசி ஆனது செங்கோணத்திற்கு அயல் பக்கங்கள் ஏசி ஆனது செம்பக்கம் ஏசி ஆனது செம்பக்கம் பிள்ளைகள் வரவிளக்கணம் எழுத வைக்காடி பிரச்சனை இல்லை ரெக்கார்டிங் அனுப்புவோம் தானே மற்றதும் கூட புத்தகத்துல கிடக்குது வரைவிலக்கணங்கள் சரியோ இப்போ நாங்கள் வந்து கேள்வி தான் மெயினாக செய்ய வேணும் என்னடா கேள்வி எல்லாம் கஷ்டமா வாருது கோயிலுக்கு இப்போ கேள்விகள் வந்து புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி தந்திருப்பினா பாஸ் பேப்பர்ல செய்ய வார கேள்விகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய வேணும் அப்போ வரைவிலக்கணங்கள் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லுவேன் இப்போ இதில் சிலவா சொன்னால் நேரம் போயிடும் ஒரு மணி தேவை தானே கிளாஸ் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் என்ன செய்யணும் கூட கேள்வியில செய்யணும் எதை எழுத சொல்லி கேட்குறீங்க அந்த கடைசியா இது போட்டிருக்கேன் ஏபி வர்க்கம் பிசி வராது உங்களோட விளக்கத்துக்காண்டி எழுதி வையுங்க ஏபி பிசி என்றா செங்கோணத்துக்கு அயல் பக்கங்கள் ஏசியானது செம்பக்கம் இப்போ கடைசியா அந்த கேள்வியை ஒரு எழுதுங்க அந்த அதிலே ஏசியா காணுங்க ஏசின்றது உங்களுக்கு பைலர் சேட்டம் தெரியும் தானே பைலர் சேட்டம் தெரியுமெண்டா ஏசியா காணலாம் அப்ப ஏசியா காண போறோம் என்னோட ஏசியா காண போறோம் ஏசி காண போறோம் ஏசி என்ன காண போறோம் ஏசிக்கான சமன்பாடு என்ன படிச்சு கம்மியான வேணும் இதை அப்படி எழுதுங்க ஏபி பைதரஸ் தேட்டத்தின் படி என்று சொல்லி எழுதுங்க பைதரஸ் தேட்டம் ஏபி வர்க்கம் இந்த பக்கத்துல வர்க்கம் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சரியோ ஏபி எவ்வளவு 5 ஏபி 5 தானே அப்ப 5 இது வர்க்கம் பிசி எவ்வளவு 12 12 வர்க்கம் இதான் ஏசி வர்க்கம் இதான் நாங்க மாத்தி எழுதுவோம் ஏசி தான் காண போறோம் எதை காண போறோமோ அதை முன்னுக்கு எழுதுவோம் ஏசி வர்க்கம் முன்னுக்கு என்ன கூட்டுவோம் ஐயஞ்சு எத்தனை 25 சாக 12 வர்க்கம் எத்தனை 144 ஏசி வர்க்கம் எவ்வளவு 169 ஒரு இது ஒரு நிறையன்னா இல்லையா 169 ஒரு நிறையனுக்கு வர்க்கமூலம் எடுக்க வார விடி என்ன நிறையனுக்கு வர்க்கமூலம் சேடுகள் அதுல படிச்சிருப்பீங்க முன்னுக்கும் ரெண்கண்ட இது படிச்சீங்க நிறையன்கள் வீரமுருகன்கள் வீரமுராகன்கள் நேர் நிறையன்கள் மறை நிறையன்கள் இயற்கையன்கள் எல்லாம் படிச்சிருங்க தானே அப்ப
அதுல என்ன சொல்லியிருக்கிறோம், நிறைய எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா புறப்படுற எண் வந்து நிறைவர்க்க மூலம், இந்த நிறைவர்க்கமா இருக்கு. நிறைவர்க்கம் இது ஒரு நிறையன் தானே, நிறைய எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா பாரது நிறைய. அப்ப ஏசி எவ்வளவு, 169க்கு வர்க்க மூலம் எடுப்போம். எது வர்க்கம், 13. புரியோ, அப்ப 13 ஏசி எவ்வளவு, 13. விளங்கிட்டுதா? விளங்காதாக்கள் யாராவது, விளங்காதாக்கள் கேட்கலாம், திருப்பி விளங்கப்படுத்தி வரேன். இது விளங்காடி இப்ப நாங்கால வார பெரிய கல்விகள் விளங்காது. விளங்கிட்டுதா பிள்ளைகள்? சரி, அப்ப அடுத்த கேள்வி போவோமா? இத பிசியா காணணும், சின்ன கலியா.
சரியா கண்டபடியே சொல்லுமா. செய்தாக்கள் விடைய டக்குன்னு சொல்லலாம். கமெண்ட்ல போடுங்க. சரியா செய்வோம். இது ரெண்டு வழியில செய்யலாம். நாங்க முதல் பைலத்தை படி செய்வோம். பைலகரஸ் படி அதுல எழுதுவாங்க. பைலத்தை படி என்ன படிச்சீங்க? செம்பகம் ஏசி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் ஏசி வர்க்கம் ஏடி வர்க்கம் சக டிசி வர்க்கம். டிசி வர்க்கம் ஏசி வர்க்கம் சமன் ஏடி வர்க்கம் சக டிசி வர்க்கம். ஏசி வர்க்கம் எவ்வளவு? 5 வர்க்கம். ஏடி எவ்வளவு? 4 வர்க்கம். சரியா? இது டிசி வர்க்கம். டிசி தானே காணும். ஏன் டிசி காணும்? இந்த பக்கம் தெரியும். இதுல இந்த பக்கம் மட்டும்தான் தெரியும். இந்த பக்கம் தெரியுமோ? இந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் தெரியாது. இதுல ரெண்டு பக்கம் தெரியும். ஒரு சமன்பாட்டுல ஒரு ஒரு 3 பக்கம் இருக்குது. 3 பக்கத்துல 2 தெரியுமாண்டா உண்டா காணலாம். ரெண்டுமே தெரியாடி காணலாம். இதுக்கு ரெண்டுமே தெரியாது. காணலாமோ? காணலாம். பிசிய நேரடியா காணலாமோ? இந்த முக்கோணிக்கு பயிர் செட்டம் போடலாமோ? போடலாது. ஆனா ஏசிடி முக்கோணியில வந்து பயிர் செட்டம் போடலாம். தெரியும்? ஏசிடி முக்கோணியில பயிர் செட்டம் போடலாம். பயிர் செட்டம் போட்டீங்கன்னா என்ன செய்ய? 4 வர்க்கம் சக டிசி வர்க்கம். அப்ப டிசிய காணலாமோ இல்லையோ? இந்த 4 வர்க்கம் அங்கால வழிபடும். நாங்கள் தெரியாதது முன்னுக்கு எழுதுவோம். அப்ப டிசி வர்க்கம் ஏன்னா காண போறோம். அப்ப 5 வர்க்கத்தில இருந்து 4 வர்க்கம் காலிபடும். டிசி வர்க்கம் 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 16, கழிச்சா எவ்வளவு? 9. டிசி எவ்வளவு? நேர்நிறையனுக்கு வர்க்கம் கூட எடுத்தா என்னது பேரும்? நிறையன் தான் பேரும். நேர்நிறையன் தான் பேரும். சரியா? நேர்நிறையன். ஒரு நேர்நிறையனுக்கு வர்க்க மூலம் எடுத்தா நேர்நிறையன் தான் பேர். 9க்கு வர்க்க மூலம் எடுத்தா எவ்வளவு? 3. அப்ப பிசி எவ்வளவு? டிசி 3 கண்டாச்சு. இப்ப அடுத்த பயிர செய்யறது எதுக்கு போட போறோம்? முக்கோணி பிடிசிக்கு பாவிக்க போறோம். முக்கோணி பிடிசிக்கு பயிர செய்ததின் படி. முக்கோணி பிடிசிக்கு பயிர செய்ததின் படி முக்கோணி பிடிசிக்கு பயிர செய்ததின் படி பயிர் செய்த பாவிக்க என்ன வரும்? பிடி வர்க்கம் சக முதல்ல பெரிய வர்க்கத்தை எழுதுவோம். பிசி வர்க்கத்தின்
சாமன் விசி வர்க்கம் உங்களுக்கு விசியா தெரியாது, அதான் உங்களுக்கு கடவுள். விடி வர்க்கம் தெரியுமா? விடி எவ்வளவு? 4. 4 இந்த வர்க்கம். விசி எவ்வளவு? 3. 3 இந்த வர்க்கம். 16 9 25. விசி இந்த வர்க்கம் 25. விசி எவ்வளவு? வர்க்கமூலம் 25. வர்க்கமூலம் 25. சரியா? வர்க்கமூலம் 25. பிசி 25க்கு வர்க்கமூலம் எடுத்தா நேர்மறை எண்ணுக்கு வர்க்கமூலம் எடுத்தா நேர்மறை. பிசி 5. சரியா? விளங்கிங்களா? விளங்காட்டி கேளுங்க. அடுத்த வழியை செய்யுங்க. இந்த வழியை செய்யுங்க. பிள்ளையார் செய்தாச்சா?
சரி எனக்கு செகண்ட் வாங்க அப்படியே ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா போடுங்க. 8 சென்டிமீட்டரா? இதுக்கு பைதர் சேர்த்து பாவிக்க போலாம். பைதர் சேர்த்துட்டு இப்படி கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறது, பெருமானங்களை கண்டுபிடிக்கிறதும் இருக்குது, நிறுவல் நீங்க படிச்ச தேட்டங்களை வச்சு நிறுவுறதும் இருக்குது. சரியா? RS காண சொல்லி கேட்டுக்கிறாங்க. என்னென்ன காண்றது பா. RS எங்களுக்கு RS தானே கேள்வி. RSக்கு வந்து QR தெரியுமோ? QR தெரியாது. அப்ப RS கண்டுபிடிக்கலாமோ? RS கண்டுபிடிக்கலாமோ? QR தெரியாது. ஆக QS மட்டும்தான் தெரியும். இந்த பைரஸ்தரம் என்ன படிச்சாங்க? இந்த பக்கத்துல வர்க்கம், இந்த பக்கத்துல வர்க்கத்துக்கு இந்த பக்கத்துல வர்க்கத்துல கொண்டு வச்சோம். இந்த பக்கத்துல வர்க்கம் தெரியும், ஆனா இந்த பக்கத்துல வர்க்கம் தெரியாது. இந்த பக்கத்துல வர்க்கம் தான் கேள்வி. இந்த பக்கத்துல வர்க்கம் தெரியுமோ? தெரியாது. நான் என்ன சொன்னேன்? பைரஸ்தத்துல 3 பக்கங்கள்ல வந்து 2 பக்கம் தெரிஞ்சாதான் ஒரு பக்கத்தை காணலாம். இதுல வேற 2 பக்கம் தெரிஞ்சிருக்கு, 3வது பக்கத்தை காணலாமா இல்லையோ? காணலாம். அப்ப பீக்கு ஆர் முக்கோணி பீக்கு ஆருக்கு பைரஸ்தம் படி. முக்கோணி பீக்குவாருக்கு பைரல் செய்த வேண்டாம். இந்த பக்கத்துல வர்க்கம், இந்த பக்கத்துல வர்க்கத்தின கூட்டுத்தொகை, இந்த பக்கத்துல வர்க்கத்தை அதாவது செம்பக்கத்துல வர்க்கத்துல கூட்டுத்தொகை ஜாமன். அப்ப கியூஆர் வர்க்கம் உங்களுக்கு தெரியாத கியூஆர் நான் காண போறோம். எது காண போறோம்? கியூஆர் காண போறோம். கியூஆர் தான் முதல்ல எழுதுவோம். செம்பக்கத்துல வர்க்கம் கூட்டுத்தொகை தானே. செம்பக்கத்துல வர்க்கத்துல மெத்த 2 பக்கத்துல கூட்டுத்தொகை ஜாமன். அப்ப கியூஆர் வர்க்கம் பிஆர் வர்க்கத்துக்கும் PQ வர்க்கத்துக்கும் சமம். QR வர்க்கம் சரியா காண போறோம். ஏன் QR காண்றோம் சொல்லுவா? QR கண்டதானே RS காணலாம். ஏன் இந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் தெரியணும். இந்த பக்கம் தெரிஞ்சாதான் இந்த பக்கத்தை காணலாம். அப்ப இந்த பக்கம் தெரியணும்னா இந்த பக்கம் வந்து இருக்க வேண்டிய கோணி வந்து இந்த கோணிக்கும் இந்த கோணிக்கும் பொதுவா இருக்கிற. அப்ப இந்த பக்கத்தை காணப்பட்டா இதுல இருந்தா காணலாம். நான் என்ன சொன்னா 3 பக்கத்திலையும் 2 பக்கம் தெரிஞ்சாதான் காணலாம். அப்ப இந்த 2 பக்கம் தெரியும், இந்த பக்கத்தை காணலாம். இந்த பக்கத்தை கண்டாதான் இதை காணும். சும்மா தேவையில்லாம காணக்கூடாது. இந்த பக்கத்தை கண்டாதான் இதை காணும். ஏன் இந்த கோணில இந்த பக்கம் தெரியும், இதை காணலாம் தானே. அப்ப QR வர்க்கம் என்னது? PR வர்க்கம். PR வர்க்கம் அளவு 9 வர்க்கம் சர 12 வர்க்கம். QR வர்க்கம் 81 144 கூட்டினா எவ்வளவு? 225. QR எவ்வளவு? நிறைவர்க்க எண்ணுக்கு நிறை தர்க்க எண்ணுக்கு இது எடுத்தா எவ்வளவு? தர்க்க மூலம் நிறைய நிலாங்க. அப்ப QR எவ்வளவு? QR ஒரு நிறைய எனக்கு வர்க்க மூலம் எடுக்கிறேன். பார் என்ன? நிறைய. ஒரு நிறைவர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா நிறைவர்க்கத்துக்கு 15 வர்க்கம் தானே 125. அப்ப நிறைவர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா வாரது ஒரு நேர் நிறையன். நேர் எண்ணுக்கு தான் வர்க்க மூலம் எடுக்கிறார். அப்ப நேர் நிறை வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா நேர் நிறை வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா வாரது நேர் நிறை எண். பின்னத்துல இது சதத்துல வராது. இப்ப வர்க்க மூலம் 10க்கு நீங்க வர்க்க மூலம் x வர்க்கம் 10 x வர்க்கம் 10 x வர்க்கம் 10 10க்கு நீங்க வர்க்க மூலம் எடுக்கிறீங்க. 10 ஒரு நேரனுக்கு வர்க்க மூலம் எடுக்கலாம். நேரனுக்கு வர்க்க ஆனா 10 நிறை வர்க்க எண்ணம் இல்ல. 10 வர்க்க மூலம் எடுத்தா வர்க்க மூலம் என்னத்துல வரும்? தசத்துல 3 தசத்துக்கிட்ட வரும். அப்ப அது தசத்துல வரும். தசத்துல வந்தா என்ன படிச்சிருக்கீங்க? வீரமுரு எண்ணம் வீரமுறா எண்ணம் ரெண்டு பார்க்கணும். சரியோ? வீரமுரு எண்ணண்டா என்ன? வீரமுரு எண்ணண்டா மீண்டும் தசமத்துல முடியலாம். சைவசம் 4 வீரமுருகன். சைவசம் 4 5 6 5 6 5 6 திருப்பி வருமெண்டா அது வீரமுருகன். இப்ப சைவசம் 4 தசத்துல முடிஞ்சிருக்கு. இது வீரமுருகன்.
அப்ப தசத்துல சிலர் முடியாம 4 உண்டு, திருப்பி 4 உண்டு, இப்படி வந்துச்சுன்னா 4 உண்டு 4 உண்டு வந்துட்டா அது விடும் தசமம். அதுவும் வீதமுருகன் தான். ஆக விகிதமுறான்டா இப்படி வரணும், தசத்துல வரணும். 5, 6, 7, 8 அப்படியே போய் கொண்டிருக்கும். எங்களுக்கு அடுத்த என்ன எண் பேர் மட்டும் தெரியாது. அடுத்தது எந்த எண் பேர் மட்டும் தெரியாட்டி அது விகிதமுறான். தெரியும், முதலாம் பாடத்துல இருக்குல்ல, விகிதமுருகன் வீதமுறான். விடும் தசமம் எல்லாம் விகிதமுருகன். வீரமுருகனுக்கு என்ன முருகன் பேரும் தானே. வீரமுருகனுக்கு முருகன் பேரும். ஆனா முருகன்கள் எல்லாம் வீரமுருகன் இல்லை. தெரியும், ஏன்னா வீரமுருகன் என்றால் ஒரு பெரியதோட முதலாம் படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சரி, அப்ப நான் அங்கட எங்க பயணம் எடுத்துக்க வரும். அப்ப கியூஆர் எவ்வளவு வந்து வரும்? 15. அப்ப கியூஆர் 15 அண்டா முக்கோணி இப்ப எதுக்கு பாதிக்க போறோம்? கியூஆர்எஸ் க்கு. முக்கோணி கியூஆர்எஸ் க்கு 5 சேர்த்து பண்ணி முக்கோணிக்கு வாரத்துக்கு 5 சேர்த்தபடி என்ன போட போறோம்? கியூஆர் என்ற வர்க்கம் RS என்ற வர்க்கம் QS என்ற வர்க்கம். QR என்ற வர்க்கம் அளவு தெரியும். QR என்ற வர்க்கம் அளவு 15 என்ற வர்க்கம். 15 கண்டாங்களே QR. RS அளவு RS தான் கேள்வி. RS வர்க்கம் QS அளவு 17 என்ற வர்க்கம். ஓ, பாருங்க. இதுல கூட இருக்கும். சரியா, மாறி போட்டுட்டேன். 14 இங்க வரும். சரியா, 17 இந்த பக்கத்துக்கு வரும். 17 வந்து இங்க வரும். நாங்கள் என்ன காணோம்? QS தான் காணோம். சரியா, வெளிய மாத்தி விடுங்க. RS இல்ல QS. QS ஐ காண்க. QS தான் காணோம். மாறி போட்டுட்டேன். சரியா, 17 செம்பகத்துல வரும். ஏன்னா 17 தானே பெருசு. 15 15 பெருசு. எப்பவுமே செம்பகம் தானே பெருசு. செங்கோணம் தானே பெருசு. இது ரெண்டும் பூங்கோணம். இதை விட இது பெருசு தானே செங்கோணத்துக்கு. அப்ப இதுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற என்ன இருக்கு? பெருசா இருக்கும். 15 தான் பெருசு. அப்ப 17 பெருசா இருக்கும். தெரியும். அப்ப இது சரி. அந்த பெருமானத்தை மட்டும் மாத்துங்க. அப்ப கியூ அந்த இதோட 17. மாறுபட்டு பொறுங்க வாரண.
சரியா? இந்த கேள்வி கொஞ்சம் மாறுபட்டுட்டுது. கேள்வி மாறி நம்பர் பிழைச்சிட்டுது பாருங்க. ஆனா என்னோட 8 கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல எனக்கு. இந்த பக்கம் மாறிட்டுத எங்க வருமெண்டா இந்த கியூஆர் பயனுள்ளதான் சம்பக்கம். சரியா? கேள்வியவே இந்த மாறி தான்டா கூடாது. இந்த கேள்வியை திருப்பி எழுதுங்க. ஓ மைக் ஒருக்கா மியூட் பண்ணி விட்டுறேன், சாரியா. இந்த கேள்வி ஒருக்கா திருப்பி படத்தை போட்டு இதான் சரியான கேள்வி. அந்த கேள்வி முதல் இருந்த கேள்வி வந்து கொஞ்சம் மாறுபட்டுட்டுது. இதான் சரியான கேள்வி. இதான் அந்த கேள்வியை படத்தை போட்டுட்டு அதே முதல் செய்தமே கேள்வி அதே மாதிரி தான் இந்த கேள்வி செய்கிறது. சரியா? சும்மா வைத்திர சேதம் போடக்கூடாது. சரியா? கேள்விய பார்த்துட்டு போடணும். சரியா? இந்த பாருங்க, செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கத்துக்கு எதிரான பக்கம் 17 தான் பெரிய பக்கம். மற்றது பைசா கியூஎஸ் வந்து 15. கியூஎஸ் தான் 15. அப்ப 15 மற்ற ரெண்டு பக்கம் சின்னதா தான் இருக்கும் செம்பக்கத்தின் நீளத்தை விட. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி. சரியா? அவங்க புத்தகத்தில் இருக்கிற கேள்விதான். ஒரு கம்பம் ஒன்று இருக்கு. சரியோ? கம்பம். அந்த கம்பத்துல ஒரு வளையம் வந்து கட்டப்பட்டிருக்கு. கம்பத்தில உச்சியில ஒரு வளையம். இதுதான் அந்த வளையம் கட்டிட்டு மற்ற ஒரு வளையத்தை கட்டிட்டு, சரியோ? சாரி, கம்பத்தின் கம்பத்தில இருந்து 1 மீட்டர் தூரத்துல இதான் கம்பம். இந்த கம்பத்தின் உயரம் இது நிலம். சரியோ? இந்த கம்பத்தின உயரத்துல இருந்து 1 மீட்டர் உயரத்துல இதுல ஒரு வளையம் கட்டியிருக்கு. வளையம் கட்டியிருக்கு. இந்த கம்பியில அடி இருக்கணும். அடியில இருந்து 8 மீட்டர் தூரத்துல 8 மீட்டர் தூரத்துல அடுத்த வளையத்தை கட்டியிருக்கு. இங்கே ஒரு வளையம், இங்கே ஒரு வளையம் கட்டியிருக்கு. கட்டி விளங்குதா? இதுல ஒரு வளையத்தை கட்டியிருக்கோம். இப்ப இந்த வளையத்தையும் இந்த வளையத்தையும் சேர்த்து ஒரு கம்பி ஒன்று கட்டா போறோம். கம்பி ஒன்று கட்டா போறோம். இதுல ஒரு வளையத்தை இருக்கு. இதுல இருந்து 8 மீட்டர் தூரத்துல ஒரு வளையத்தை கட்டி இருக்கிறோம். வளையத்தை கட்டினா இதுல இறுக்கி இருக்கிறோம். இதுல 1 மீட்டர் தூரத்துல கட்டி இருக்கிறோம். இதுல ஒரு கம்பி கட்டி இருக்கிறோம். சரியோ? அப்ப இத வந்து இதான் அந்த படம். கம்பி விளங்குதா? தெளிவா விளங்குதா? இந்த கம்பி ஒரு உயரம் உச்சி இருக்கு. ஒரு கம்பம் ஒன்று இருக்கு. கம்பத்தின் உச்சியில இருந்து 1 மீட்டர் தூரத்துல ஒரு சின்ன வளையம் கட்டி இருக்கிறாங்க. அதே கம்பத்தின் அடியில இருந்து இன்னொரு வளையத்தை கட்டியிருக்கு. இப்ப கம்பத்தில் இதுல கம்பின நிலம் வந்திருக்கு 10 மீட்டர். சரியா? 10 மீட்டர். அப்ப கம்பத்தின் இதுல இருந்து 1 மீட்டர் தூரத்துல கட்டி இருக்காங்க. விளங்குதா? கம்பத்தின உச்சி. அப்ப கம்பத்தின உயரம்ன்றது என்ன? இவ்வளவு தான் உயரம். அதை நான் ஹெச் என்று போடுறேன். ஹைட் தானே, ஹைட் ஹெச் என்று போடுறேன். இப்ப இது ஒரு செங்கோண காரணம். இது செங்குத்தோ இல்லையோ? இத்தர இது நிலம். இது செங்குத்து. அப்ப செங்கோணம். செங்கோணம் வந்தபடி என்ன முக்கோணி, என்ன முக்கோணி? செங்கோண முக்கோணி. அப்ப செங்கோணம் பேர் வைக்க வரும் ABC. அப்ப முக்கோணி ABCக்கு பைதரஸ் தேட்டம் போடலாம் இல்லையோ? பைதரஸ் தேட்டம்.
என்ன போடுவீர்கள்? ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏசி வர்க்கம் எவ்வளவு? 10 வர்க்கம். ஏபி எவ்வளவு? 8, 8 வர்க்கம். பிசி எவ்வளவு? பிசி வர்க்கம் இல்ல சம்பக்கம். பிசி வர்க்கத்தை தான் முதல்ல எழுதுவோம். பிசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக ஏசி வர்க்கம். இதான் பைவரிசை. பிசிஎல் அசம்பகம். ஒரு 10 வர்க்கம். ஏபி எவ்வளவு? 8 வர்க்கம். சக ஏசி எவ்வளவு? ஏசி எங்களுக்கு தெரியாது. அதை ஹெச் வச்சிருக்கோம். ஹெச் வர்க்கம். அப்ப 10 வர்க்கம் 100. 8 வர்க்கம் 64. சக ஹெச் வர்க்கம். ஹெச் தானே காண போறோம். அப்ப ஹெச் வர்க்கத்தை முன்னுக்கு எழுதுவோம். 100 சாய 64. ஹெச் எவ்வளவு? 64 போனா எவ்வளவு? 36. ஹெச் வர்க்கம் 36. அப்ப ஹெச் எவ்வளவு வரும்? வர்க்கம் கூட 36. 36 ஒரு திரை வர்க்க எண். 36க்கு நிறை வர்க்க எண்ணுக்கு நிறை வர்க்கம் கூட எடுத்தா எவ்வளவு? பாரத நிறைய முழு நிறையன் வரும் 6. 6 வர்க்கம் தானே 36. சரியோ? வர்க்கங்களை பாடமாக்கி வச்சிருக்கோம். 5 வர்க்கம் 25, 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் 9, 7 வர்க்கம் 49, 8 வர்க்கம் 64. அப்படியே 15 வரைக்கும் பாடம் வைக்கணும். 16 வர்க்கம் 256, 17 வர்க்கம் 289. சரியோ? 14 வர்க்கம் 196. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா அவசரத்துக்கு சேர்ந்து கொடைக போட்டு போட்டு பெருக்கி பண்ணிக்க கூடாது. 14 போட்டு பெருக்க கூடாது. அப்ப 6. சரியா? H6. அப்ப கம்பத்தின் உயரம் எவ்வளவு? 7 மீட்டர். சரியா? நீங்க நிறுவனம் இருக்குது, நிறுவனம் பார்க்க போறோம். விளங்கிட்டு விளங்காட்டி கேளுங்க கேள்வி. 6 சென்டிமீட்டர் இல்லை. என்னென்னு வரும்? 6 சென்டிமீட்டர் இல்ல. சாரி, மீட்டர்ல இல்ல. போட்டு நான் மீட்டர் வழியா சென்டிமீட்டர் வராது. எல்லாம் மீட்டர் இல்லை. 6, 7 மீட்டரா? மீட்டர் சரியா? 7 மீட்டர் தான். 6 மீட்டர்ன்றது இந்த உயரம். இது சரியா? 6ஐ கொண்டு என்ன செய்யும்? சரி. கம்பத்தின் உயரம் எவ்வளவு? 6 மீட்டர் இல்ல. 6ல கொண்டு என்ன செய்யணும்? கம்பத்தின் உயரத்துக்கு இதானே கம்பம் கழிக்கணும். சரியா? விளங்குதா? நான் என்ன சொன்னா 6ல உலகம் இதுல இந்த உச்சி கம்பம் இருக்கല്ലോ. இந்த கம்பத்தில மேலே ஒன்றை போட்டு இதுல இதான் கம்பம். இதுல 2 காட்டுற, இங்க ஒன்று காட்ட, இதை ஒன்று வச்சு காட்டுற. உச்சி இங்க கிடக்கு. தெரியும்? இதான் உச்சி, கம்பத்தின உச்சி. இது வளையம். அப்ப வளம் இருக்கு 6. அப்ப 6ல இருந்து 1 போனா 5. கம்பத்தின உயரம் 5 மீட்டர். சரியா? விளங்குதா? விளங்காடி கேளுங்க. 6 சென்டிமீட்டர் இல்லையா? 6 மீட்டர்ல வரும். சரியா? 5 மீட்டர் வரும். கேள்வி விளங்கிட்டுதா? கம்பத்தின் உச்சியிலிருந்து மேல கட்டுறோம். தடிய வச்சு கட்டியிருக்கிற, இன்னும் வச்சு கட்டியிருக்கிற. நான் கேட்ட கேள்வி என்ன? கம்பத்தின் உயரம் 5 மீட்டர். சரியா? குழப்பம் இருந்தா சொல்லணும். விளங்கிட்டு அடுத்த கேள்வி பார்க்கணும். சரி. ஒரு சாய் சதுரத்துல வந்து நீளங்கள் இருக்கு. சாய் சதுரத்துல சாய்சரம் படிச்சு சாயத்தின் இயல்புகளை சொல்லுங்க பாப்போம். சாய் சதுரத்தின் இயல்புகள்
சாய்சரത്തിന്റെ இயல்புகளை சொல்லுவோம். படிச்சிருப்பீங்களா சாய்சரம்? அடுத்துள்ள பக்கங்கள் சமன் என்று படிச்சிருப்பீங்களா? சாய்சரத்துல 4 பக்கமும் சமன். அடுத்துள்ள பக்கங்கள் சமன் சாய்சரத்துல. மூலை வட்டங்கள் செங்கோணத்தில இது சமகூடும். செங்கோணத்தில அப்ப செங்கோணம் எல்லாம் செங்கோணம் இது சமகூடும். இந்த நிலமும் இந்த நிலமும் சமன். அதே மாதிரி இந்த நிலமும் இந்த நிலமும் சமன். அடுத்துள்ள கோணங்கள் சமன். எது கோணங்கள் சமன்? இணையத்துல படிச்சிருப்பீங்க. எதிர கோணங்கள் சமன். இணையத்தின் இயல்புல இணையத்துல வந்து இந்த பக்கம் சமாந்தரம். இதே அப்படித்தான் சாய்சரத்துல இந்த பக்கம் சமாந்தரம், இந்த பக்கம் சமாந்தரம். எதிரெதிர் கோணங்கள் சமன். இணையத்திலே சாய்சரத்திலே எதிரெதிர் கோணங்கள் சமன். தெரியும்? சாய்சரத்திலே இந்த கோணம் சமன், இந்த கோணம் சமன். ஆனா இந்த மூலை விட்டு நீளமும் இந்த மூலை விட்டு நீளமும் சமன் இல்லை. சௌரத்துக்கு சமன் ஆகிடும். சாய்சரத்துக்கு வராது. தெரியும்? செவ்வாத்துக்கும் வேற மூலை விட்டன் சமன். செவ்வாத்துக்கு 2 பேர் மூலை விட்டாங்க சமன். செவ்வாத்தை போட்டு பிரி பார்க்க வேண்டியானே எல்லாரும். இந்த பக்கமும் இந்த பக்கத்துல எக்ஸ் வைக்கிறேன், இந்த பக்கம் y என்று வைக்கிறேன். அப்ப இது எக்ஸ் இது y. அப்ப இந்த பக்கம் என்னன்னு வர போகுது? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். பைரசே நான் படிச்சோம். இந்த செகண்ட் வைக்கிறேன். இந்த செகண்ட் வர்க்கம் இது என்ன? இந்த பக்கத்துல வர்க்கம் என்னன்னு வரும்? திருப்பி எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். AB BC sorry CD என்று வைக்கிறேன். AB தான் சென்டர் இருக்கா. CD வர்க்கம் என்னன்னு வரும்? CD வர்க்கம் CD. அதுவே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் தானே. அப்ப ரெண்டும் சமனோ இல்லையா? ஒரே தான். எக்ஸ் வர்க்கமும் y வர்க்கம் AB வர்க்கம் தான். எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் CD வர்க்கம் தான். அப்ப செவ்வாய்க்கு மூலை விட்டாங்க சமன் வரும். சாய்சரத்துக்கு வராது. சாய்சரத்துல மூலை விட்டாங்கன்னு சொல்லி இருக்கு. 12 16. தெரியும்? 12 நீளங்கள் 12 16 12 16 வந்துருக்கு. சரியா? தெரியாது. ஏசி நாம 12 வைக்கிறோம். ஏசி 12 சென்டிமீட்டர், BD 16 சென்டிமீட்டர். ஒரு பக்கம் நீளம் கேள்வி. ஒரு பக்கம் நீளம் வேண்டா என்ன? எல்லா பக்கம் சமன் தானே. அப்ப ஒரு பக்கம் நீளம் தெரியாத ரெண்டு வைப்போம். எக்ஸ் என்று போடுவோம். ஏபி எக்ஸ் என்க. ஏபி சமன் எக்ஸ் என்க. ஏபி என்று வைத்திருந்தாலே பிரச்சனை. சரியோ? இது 90 ரூபாய் தானே. 90 ரூபாய். ஏபி எக்ஸ். சரியோ? எக்ஸ் ஏபி தெரிய வேணும். ஏபி தானே வேண்டி. ஏபி தெரிய வேணும்டா. இது ஒரு செங்கோணம் முக்கோணி பாருங்க. இத நான் ஒரு டி என்று போடுறேன். சரியோ? முக்கோணி ஏபிடி. முக்கோணி ஏபிடி செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி. முக்கோணி ஏபிடி செங்கோண முக்கோணி. ஏபிடி செங்கோண முக்கோணி. அப்ப டி 92 வழியா ஏபிடி என்றது செங்கோண முக்கோணி. ஏபிடில வந்து ஏபி சொம்பகத்தை கண்டுபிடிச்சுவோம். ஏபி வர்க்கம் அதாவது எக்ஸ் வர்க்கம். ஏபி வர்க்கம் போடுறேன். ஏபி வர்க்கம் சமன் என்னது சமன்? ஏடி வர்க்கத்திற்கும் சக பிடி வர்க்கத்துக்கு சமன். பிடி வர்க்கத்துக்கு சமன். நாங்க இப்ப படிச்சினாங்க சாய்சரத்தின் இயல்புகள். மூளை விட்டங்கள் வந்து இது சமகூடும். சாய்சரத்தின் இயல்புகள் மூளை விட்டங்கள் இது சமகூடும். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். சரியா? இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். அப்ப ஏசி வந்து சொல்லி இருக்கிறோம் 12. ஏடி எவ்வளவு? 6. அப்ப 6 இந்த வர்க்கம். 6 இந்த வர்க்கம். ஏபி என்ன வச்சுனாங்க? எக்ஸ் வச்சுனாங்க. எக்ஸ் வர்க்கம். பிடி எவ்வளவு? பிடி என்ன சொன்னா? பிடி என்று காணுவோம். பிசியில இருந்து பிடியில இருந்து காணும். பிடி எவ்வளவு? 16. பிடி 16 பிடி எவ்வளவு? 8. பிடி 8. ஏன் இது ஞாபகம் இல்லை. அவாசியாக வேண்டிய பிடி காணும். பிடி 8. 8 வர்க்கம். சரியா? 8 வர்க்கம். அப்ப இதுல இந்த எக்ஸ் வர்க்கத்தை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வர்க்கம் என்ன வர போகுது? ஆறு வர்க்கம் 36. 8 வர்க்கம் 64. எக்ஸ் வர்க்கம்
100 நிறைவேற்கனுக்கு வர்க்கமுறைப்படுத்தா நேர் நிறையன் 10 x 10. அப்போ ஒரு பக்க நீளம் எவ்வளவு? இந்த இது சாய்வு ஒரு பக்க நீளம் 10. சரியா? கேள்வி விளங்காட்டி கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க கேள்வி விளங்காட்டி. ரைட், 10 விளங்கிட்டு இருக்கு. சரியா? என்னோட கேள்வியை பார்த்துட்டு நிப்பாடுவோம். மிச்சம் அடுத்த கேள்வியல் அது இதுல செய்வோம். ஒரு சாவக முக்கோணி இருக்கு ஏபிசியில வந்து ஏல இருந்து பக்கம் பிசிக்கு வரையப்பட்டுள்ள செங்குத்தின் அடி டி ஆகும். அப்ப ஏபிசி வந்து ஒரு சாவக முக்கோணம். ஏபிசி சாவக முக்கோணம். தெரியும் ஏபிசி விளங்குதா? முக்கோணி. அப்ப ஏபிசி என்ற முக்கோணியில வந்து உச்சி ஏயில இருந்து பக்கம் பிசிக்கு வரையப்பட்டுள்ள செங்குத்தின் அடி உச்சி ஏ. அப்ப உச்சி ஏ என்ற நாம என்ன செய்வோம்? மேலதான் போடுவோம். இது ஏ, இது பி, இது சி. உச்சி ஏயில இருந்து பிசிக்கு வரையப்பட்டு இது டி. சரியா? இது ஒரு செங்குத்து அடி, செங்குத்து அடி. சரியா? முக்கோணியின் ஒரு பக்கம் நிலம் வந்திருக்கு. முக்கோணியிலே சமகம் தானே, எல்லாம் சமன். சரியோ? எல்லாம் சமன். சரியோ? இதுவும் சமன். ஒரு பக்கம் நிலம் 2 சென்டிமீட்டர். ரெண்டா என்ன கேள்வி என்றா ஏடியின் நீளத்தை காண்க. ஏடி எங்க? இந்த ஏடியா காணட்டா. உங்களுக்கு பைசத்தை தெரியும் தானே, என்னதுக்கு இல்லாதுன்னு பாவிக்கலாம். சமபக்கம் முக்கோணி தானே, இது 2 இது 2 இது 2. இதுக்கும் பாவிக்கலாம், இதுக்கும் பாவிக்கலாம். சமபக்க முக்கோணியில இந்த முக்கோணியும் முக்கோணி ஏடிபியும் முக்கோணி முக்கோணி ஏடிபியும் முக்கோணி ஏடிசியும் சர்வசமனானது. சர்வசமனானதுண்டா இங்க இருக்கிற கோணம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் செங்கோணம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன், இந்த நீளம் இந்த நீளம். சரியோ? அப்ப முக்கோணி நான் ஏவிடிக்கு போறேன். முக்கோணி நீங்க மேட்டர் ஏடிசிக்கு போடணும். முக்கோணி ஏவிடிக்கு பைதகரஸ் தேற்றம். ஏடி வர்க்கம் பட்டினா சம்பக்கத்தின் வர்க்கம் சமன் டிடி வர்க்கத்துக்கும் ஏடி வர்க்கத்துக்கும் கூட்டுத்தொகைக்கு சமன். ஏடி வர்க்கம் எவ்வளவு? 2 வர்க்கம். டிடி எவ்வளவு? இது 2 தானே, இது 2 டிடி எவ்வளவு? 1. இந்த இது 1 இது 1. சரியா? இது சமன் தானே, மொத்தம் 2. அப்ப இது அரைவாசியா இருக்கும் 1. அப்ப 1 வர்க்கம். சரியோ? சரியா? விளங்கிடா? அப்ப என்ன செய்ய போறோம்? இது 4 இது 1 ஏடி வர்க்கம். ஏடி என்ன வரும்? ஏடி வர்க்கம் 4 கழிச்சா 3 ஏடி. ஒரு நேற்று 3ன்றது நிறைவர்க்கம் என்ன? 3 நிறைவர்க்கம் என்ன? 3க்கு வர்க்க மூலம் இருக்குதா? வர்க்க மூலம் இல்ல. அப்ப 3 வர்க்க மூலம் இல்லாட்டி வர்க்க மூலம் 3 ரெண்டு மூலம் இந்த பிரமாணம் நேர் சகலாம். வர்க்க மூலம் 3 ஏடி என்றது என்ன? வர்க்க மூலம் 3. சரிங்களா? ஏடி இந்த பிரமாணம். சரியோ? வர்க்க மூலம் 3க்கு பெருமானம் கொடுத்தா 1 வருஷம் 2 பேர் 1 வருஷம் 2 பேர். சரியா? மடக்கையில படிச்சிருக்கீங்களா? இல்ல மடக்கையை வச்சுக்கொண்டு என்ன சேர்ந்தாங்க வர்க்க மூலம். சொல்லுங்க மடக்கவடி மடக்கை மீத வாக்குதோ சொல்லுங்க. மடக்கையை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்? மடக்கை
சில பேர் கேட்கிறவர் ஆன்லைன்கள் கேட்டு வாட்ஸ்அப்ல கேட்டு இருந்துச்சுன்னா மடக்கு என்னன்னு செய்யறாண்டு இதுல சொல்றேன். தர்க்கமுட மூன்று எங்களுக்கு தெரியாது பெருமானம் வேறதாங்க எக்ஸ் அண்டு வேறு சரியோ இதான் மடக்காவடி தான் காண போறோம். ரெண்டு பக்கம் என்ன செய்வோம்? லோக் எடுப்போம், எல்ஜி எடுப்போம், எல்ஜி எக்ஸ் எல்ஜி தர்க்கமுட மூன்று மூணு என்னோட போடுவோம் அறியாம இருக்கும். முதல்ல எக்ஸ் மூண்டை வந்து அறியாம எடுக்கா போடுவோம். எக்ஸ் மூன்றின் அறியாம எடுக்கு தர்க்கமுட மட்டும் அறியாதானே அறியாம எடுக்கு. அப்ப ரெண்டு பக்கம் மேல லோக் எடுக்க எல்ஜி எக்ஸ் எல்ஜி மூன்றின் அறியாம எடுக்கு. இந்த அரை என்ன செய்யும்? எல்ஜியில படிச்சிருப்பீங்க. எக்ஸ் என்ன அவளுக்கு போனா என்ன என் முன்னுக்கு வரும் இல்லை எக்ஸ் சரியா? அப்ப அவங்க அறைய தூக்கி முன்னுக்கு போடுவோம். அரை எல்ஜி மூன்று சரியோ? எல்ஜி மூன்றுக்கு இரண்டு மடக்க வாக்குறது இங்க தசம் மூன்று தசம் மூன்று மடக்கு மூன்று தசம் சைபர் ரெண்டு அடகு தானந்தளிக்கு தோணுமோ இல்ல சைபர் தசம் சைபர் தசம் ஒரு தானந்தளிக்கு தோணும்னா சைபர் தசம் 32,000 தானந்தளிக்கு தோணும் 32 இந்தியில தசம் 30 சைபர் ரெண்டு அடகு ஒரு தானந்தளிக்கு தோணும்னா 1 தசம் உண்டு. இங்க ஒண்ணுமே இல்ல மூன்று தானே மூன்றுல மூணு அதாவது ஒரு எண்ணிலாம் இருக்கணும் ரெண்டு எண்ணு இருக்க கூடா சரியா? ஒரு எண் இருக்கிறபடி இங்க ஒரு எண்ணே இருக்கு. அப்ப தேவையில்லை சைபர் தசம் உண்டு சைபர் தசம் ரெண்டா மூன்றுக்கு மடக்க வேறுங்க மூன்றுக்கு எவ்வளவு உண்டு? மூன்றுக்கு மடக்க என்ன? மூன்றுக்கும் மடக்க 30க்கு மடக்க சமன் தானே. மூன்று மடக்கையும் 30 மடக்கையும் சமன். ரெண்டு மடக்கையும் 20 மடக்கையும் சமன். 4 மடக்கையும் 40 மடக்கையும் சமன். மூணு மடக்க சைவசம் 47 7 1 சரியோ? 47 7 1 விளங்குதா? சைவசம் 47 7 1 இதுதான் எல்ஜிஎக்ஸ். என்ன செய்யணும்? எல்ஜிஎக்ஸ் எங்களுக்கு எக்ஸ் தானே தேவை. எக்ஸ் தேவையண்டா சைவசம் 47 1 என்ன செய்யணும்? அண்டிலோக் எடுக்கணும். அண்டிலோக் எடுக்கணும். ஏன் அண்டிலோக் எடுக்கணும்? இப்ப எல்ஜி ஒரு மூன்றுக்கு மடக்க சொன்னான் சைவசம் 47 7 1 சைவசம் 47 1 தான் உங்களுக்கு தெரியும். இந்த மூன்று மூன்றுக்கு இதுல இருக்கிற பெருமானம் உங்களுக்கு தெரியாது. இதுதான் எக்ஸ். இதுல இருக்கிறவர் எக்ஸ். அப்ப இவரை கண்டுபிடிக்கணும் வேண்டாம் மூன்றை கண்டுபிடிக்கணும் வேண்டாம். இவருக்கு முரண் மடக்க பார்த்தா மாறி ரிவர்ஸ்ல மடக்க வாக்கிக்க மூண்டை பார்ப்போம். மூண்டை பார்த்து அங்க பார்ப்போம் மாறி அங்க வந்து டேபிள்ல பார்த்துட்டு திருப்பி அந்த பெருமானத்துக்குரிய நம்பரை போடுவோம் சரியா? 47 7 1 அங்கே இருக்குன்னு பார்த்து போடும் சரியோ? சைவசம் 47 1 1 இங்க என்ன செய்யணும்? ரெண்டா அரை விடக்கல்ல அரையா ரெண்டா அரை தர சைவசம் 47 7 1 இந்த அரையா ரெண்டாவது பிரிக்கணும் சரியோ? இந்த எவ்வளவு வரும்? சைவசம் சரியா? சைவசம் 2 3 8 5 இதான் log NGX சரியோ? இப்ப இதுக்கு முரண் மடக்க பார்த்தா எக்ஸ் அப்ப அண்டி log சைவசம் 23 85 சைவசம் 23 85க்கு முரண் மடக்க பாருங்க. சைவசம் 23 85க்கு முரண் மடக்கை பதினேழு மூன்று ரெண்டு சரியோ? 17 3 2 17 3 2 எக்ஸ் எவ்வளவு தர போகுது? சரியோ? இதுல போடணும் போடணும் சைவர் இருந்தபடியா எத்தனை தான் கூட்டணும் ஒருதான் ஒன்று வருஷம் சரியா? உங்களுக்கு அப்படி குழப்பம்னா இதை பாருங்க. எல்ஜி மூன்று சைவசம் 47 1 தான் இதை வச்சு கொண்டுதான் இப்ப எங்களுக்கு எக்ஸ் தெரியாது. இப்ப சைவசம் 47 7 1 காணேக்க மடக்கேண்டு வரும்
3 30 தான் அதில் படிச்சீங்க 30 சரியோ 30 இப்ப 30 என்னோட ஆனந்தலி கொடுத்துருங்க சைவர் இங்க சைவரண்டா அதை விட கூடினதை பார்க்குவோம் சைவரண்டா அடுத்த கூடினது உண்டு அப்ப உண்டா இங்க இருந்து ஆனந்தலி கொடுத்தோம்னா இங்க இருந்து ஆனந்தலி கொடுத்தோம் மூன்றுல இருந்து ஆனந்தலி இந்தியால பக்கம் கொடுத்தோம் அப்ப 3 தசம் 0 அப்ப மூணுல வருமானம் தான் எஞ்சி மூணுல வருமானம் தான் சைவசம் 40 உண்டு அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கிறேன் சைவசம் 23 முரண்மடக்கிய பார்த்துட்டு முரண்மடக்க 15 அப்ப இங்க இருந்து எத்தனை தானந்தலி சைவரத்துல வழியா ஒரு அதோட கூடிய உண்டு இங்க இருந்து போகணும் இங்க இருந்து தானந்தலி கூடினா சரி சரியா விளங்கிட்டுதா விளங்காட்டி கேளுங்க மடக்க விளங்கிடுதா மடக்கையில கேள்வி வாரது உங்களோட வர்க்க மூலங்களை தீர்க்கிறதுக்கு மடக்கைய செய்யணும் உங்களோட புத்தகத்துல கிடக்குற சேடு வடிவத்துல கேட்டது சேடு வடிவம்ட்டா வர்க்க மூலம் 3ஓட விடுவோம் சேடு வடிவம் வர்க்க மூலம் இருந்தா அது சேடு வடிவம் இப்படி பெருமானங்கள் மடக்க வடிவில் இதன் பெருமானத்தை காண்கண்டா மடக்கைய போட்டு டக்குன்னு இப்படி செய்யும் தெரியும் மடக்கைய போட்டு மடக்கைய பார்த்து பழகுங்க 1 7 3 2 விளங்கிடுதா விளங்காதாக்கள் மடக்க விளங்கிட்டுதா ரைட் மடக்க சுகமானத மடக்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை சரி அப்ப முதல் நாள் தானே டக்குனு கிளாஸை முடிப்போமே நீ அடுத்த கிளாஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரியோசனமா இருக்குதா ஏதோ விலங்கையில கஷ்டமா இருக்கு குழப்புது சொல்லணும் பைதர் ஸ்டேட்டம் விளங்கிச்சுதான் அன்றைக்கு படிப்பிச்சது ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களா பைதர் ஸ்டேட்டம் பைதர் ஸ்டேட்டம் வந்து நிறுவல்களுக்கு வரும் நிறுவல்ல வந்து நீங்க அந்த 2 AB 3 AB எல்லாம் போட்டு வரும் என்னட்டு காண்றண்டு அது நாளை அடுத்த கிளாஸ்ல செய்வோம் அதே நாளைக்கு கிளாஸ் போடுவோம் ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுவோமே நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க ஒருக்கா சரியா குட் நைட் எல்லாருக்கும்